கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு தரிசனத்தை, எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று சொன்னா தயவு செய்து அது பக்கத்துல வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆமென். உங்களுக்காக பாரப்படுகிற நபராய் இருப்பார்கள் என்று சொன்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். உன் ஆத்துமா மேல கரிசனையோடு, உன் குடும்பத்தின் மேல அக்கறையோடு இருக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று உங்க ஆவியில ஆண்டவர் உணர்த்துவார் என்று சொன்னா உங்களுடைய காரியத்தை, கர்த்தர் உன்னோடு பேசுகிற காரியத்தை நீ தாராளமா அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். ஆனா கர்த்தர் ரொம்ப பர்டிகுலரா சில காரியத்தை உங்களிடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் சொல்றான்னு சொன்னா, இவங்க என் இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, என்னுடைய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் கூட இருக்கிறாங்க, இவங்க கிட்ட ஷேர் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்றத மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க. உங்களுடைய தரிசனத்தையோ கர்த்தர் உங்க இடத்துல பேசின காரியத்தையோ நீங்க ஷேர் பண்ணிடக்கூடாது. அவங்க உங்க இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, உங்களை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சிருப்பாங்க, நீ அலம்பொழுதெல்லாம் உன்னை தேற்றி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உன்னிடத்துல ஒரு காரியத்தை பேசும் பொழுது, சொல்லும் பொழுது, இவர்களிடத்துல நம்பி சொல்லலான்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய தரிசனம் அவங்களுக்கு புரியாது. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அழைப்பு அவங்களுக்கு புரியாது. கர்த்தர் எதுக்கு உன்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னார் அவங்களுக்கு புரியாது. கர்த்தர் ஒருவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட உன் பிள்ளைய எனக்கு பலியாய் கொடுன்னு சொல்ல பொழுது யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலங்க. எந்த ஊழியக்காரர்கிட்டும் போல, அவன் மனைவி கிட்ட போய் கேட்கல, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளா இருந்திருக்கலாம், இல்ல அவரோட மூத்தவர்கள் யாராவது இருந்திருக்கலாம், யாருக்கிட்ட எந்த டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. போய் சொல்லியிருப்பார் என்று சொன்னா நிச்சயமா என்ன சொல்லியிருப்பாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைய கொடுத்திருக்கிறாரு உனக்கு ஆண்டவர், நீ பேசாம அந்த குழந்தைய தூக்கிட்டு கண்காணாம வேற எங்கேயாவது போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆலோசனைக்கு ஏற்றாறு போல நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, வழி நடத்தியிருப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஷேர் பண்ணும் பொழுது, ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஈவன் உன்னுடைய பிளட் ரிலேஷனா இருந்தா கூட தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, ஷேர் பண்ணிடாதீங்க. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.